கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 சிறுமிகளை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கறிஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 36 வயது இளம்பெண் கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்து தனது 2 மகள்களுடன் தாயார் வீட்டில் ஓராண்டாக வசித்து வந்தார். அப்பெண் தனியார் நிறுவனத்தில் இரவு வேலை செய்து வரும் நிலையில் கடந்த 13ஆம் தேதி இரவு 2 சிறுமிகளும் காணவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரடி தலைமையிலான 4 தனிப்படை காவலர்கள் சிறுமிகளை தேடி வந்தனர். அதன் ஒரு பகுதியாக மாவட்டம் முழுவதும் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த போது இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சிறுமிகளை காஃபி ஷாப்பிற்கு அழைத்து சென்றது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் தக்கலை அருகே இழுப்பக்கோணம் பகுதியை சேர்ந்த சிவசேனா கட்சி மாநில பொதுச் செயலாளர் ராஜன் மகனான வழக்கறிஞர் அஜித்குமாரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. அவரை கைது செய்து அழைத்து சென்றபோது கழிவறையில் வழுக்கி விழுந்ததில் கையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.